விக்கிதா வணக்கம். கடந்த ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி நடைபெற்ற கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் 3 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். சாகும் வரை மூவருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு இது குறித்தான வழக்கு என்பது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய விவகாரம். 3 பேர் குற்றவாளிகள் என்று நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். அதற்கு பிறகு தண்டனை விவரம் பின்னர் அறிவிக்கப்படும் என்று 2:30 மணி அளவில் தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தண்டனை விவரம் தற்போது வெளியாக இருக்கிறது. அந்த வகையில் குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளிகள் என நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட தீர்ப்பு வழங்கப்பட்ட 3 பேர் கருப்பசாமி, காளீஸ்வரன், தவசி ஆகிய மூவருக்கும் சாகும் வரை சிறை என்று நீதிபதி பரபரப்பான தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். இதில் சிவகங்கையை சேர்ந்த சகோதரர்கள் சதீஷ் என்கிற கருப்பசாமி வயது 30 ஆகிறது. அதே போன்று அவருடைய சகோதரர் கார்த்திக் என்கிற காளீஸ்வரன் வயது 21 ஆகின்றது. மற்றொரு குற்றவாளி மதுரை கருப்பாயூரணியை சேர்ந்த குணா என்கிற தவசி வயது 20 ஆகிறது. ஆகிய 3 பேரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கிய கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி சுந்தர்ராஜ் 3 பேருக்கான தண்டனை விவரத்தை அறிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் 3 பேருக்கும் சாகும் வரை சிறை என்ற மிக முக்கியமான தீர்ப்பு தண்டனை விவரம் என்பது வெளியாக இருக்கிறது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 2ஆம் தேதி என்று கோவை மாவட்டம் பேலமேடு விமான நிலையம் அருகே ஆண் நண்பரோடு பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவி அப்போது அங்கு சென்ற 3 பேரும் ஆண் நண்பரை கடுமையாக தாக்கிவிட்டு அந்த கல்லூரி மாணவியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்தார்கள். அதற்கு பிறகு அடுத்த நாள் 3ஆம் தேதி காலையில் தான் பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை என்பது தெரியவந்த பின்னர் உடனடியாக போலீசார் விசாரணை தீவிரப்படுத்தி தேடுதல் வேட்டை மேற்கொண்டார்கள். தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை என்பது மிக தீவிரமாக தேடுதல் வேட்டை என்பது நடைபெற்றது. அப்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்தார்கள். அதில் 3 பேர் மேல் சந்தேகம் ஏற்பட்டதை அடுத்து 3 பேருக்கான செல்போன் எண்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு பின்னர் தொடர்ந்து விசாரணை என்பது மிக தீவிரமாக நடைபெற்றது. அதில் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் என 3 பேர் கருப்பசாமி, சிவகங்கையை சேர்ந்த சகோதரர்கள் சதீஷ் என்கிற கருப்பசாமி, அதே போன்று கார்த்திக் என்கிற காளீஸ்வரன் மற்றும் மதுரையை சேர்ந்த குணா என்கிற தவசி ஆகிய 3 பேரும் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் என்று கண்டறிந்து 3 பேரையும் போலீசார் பிடிக்க முற்பட்ட போது போலீசாரை தாக்கிவிட்டு குற்றவாளிகள் தப்பிக்க முயன்றார்கள். உடனடியாக 3 பேரையும் போலீசார் சுட்டு பிடித்தார்கள். அதுக்கு பிறகு அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு கடந்த ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி என்றுதான் இந்த வழக்கு விசாரணைக்கு என்பது நீதிமன்றத்துக்கு வருகிறது. அதற்கு பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரும்போதே நவம்பர் 19ஆம் தேதி கடந்த ஆண்டு நவம்பர் 5ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. அப்போது நவம்பர் 19ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். அதாவது 15 நாட்கள் நீதிமன்ற காவல் என்பது விதிக்கப்பட்டது. அதற்கு பிறகு 1 மாதத்துக்குள்ளாக இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று முடிவு தீர்ப்பு என்பது வெளியாக வேண்டும் என்று தொடர்ந்து அது தொடர்பான மிக தீவிரமான விசாரணைகள் நடைபெற்று வந்தன. கிட்டத்தட்ட நவம்பர் 2ஆம் தேதி சம்பவம் நடைபெற்றது. ஜனவரி 8ஆம் தேதி என்று 270 பக்க குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு தொடர்ந்து விசாரணை என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் தண்டனை விவரம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக 4 மாதங்களாக இந்த விசாரணை நடைபெற்று வந்தது. சம்பவம் நடைபெற்ற 126வது நாளில் இந்த தீர்ப்பு வெளியாக இருக்கிறது என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. அப்போது இந்த வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 3 பேர் சதீஷ் என்கிற கருப்பசாமி, கார்த்திக் என்கிற காளீஸ்வரன், குணா என்கிற தவசி ஆகிய 3 பேரும் குற்றவாளிகள் என்பது எந்தவித சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபணமாக இருப்பதாக நீதிபதி சுந்தரராஜ் தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகு தீர்ப்பு தண்டனை விவரம் என்பது பின்னர் வெளியாகும் என்று இந்த அடிப்படையில் 3 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கோவை விமான நிலையம் அருகே காலி இடத்தில் நடந்த கடந்த நவம்பர் 2ஆம் தேதி நடந்த மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். இந்த சம்பவம் தமிழகம் முழுக்க மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. தொடர்ந்து இதுவரையிலும் 100க்கும் மேற்பட்டவரிடம், அதாவது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 112 பேரிடம் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் சாட்சிகளாக சேர்க்கப்பட்டு விசாரணை நடத்தினார்கள். இந்த விசாரணை அடிப்படையில் தான் தற்போது இந்த தீர்ப்பு என்பது வெளியாக இருக்கிறது. அதிலும் தமிழகம் முழுக்க மிகப்பெரிய பரபரப்பையும் கவனித்து ஈர்த்த வழக்காக இருந்தது. அனைத்து மகளிர் காவல், அதாவது கோவை அனைத்து மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இந்த வழக்கில் 270 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதோடு குற்ற சம்பவ இடத்தில் கைப்பற்றப்பட்ட தடயங்கள், மரபணு சோதனைகளை அறிக்கை உள்ளிட்ட பல்வேறு தடயங்கள் நீதிமன்றம் சமர்ப்பி பேர் சாட்சிகளாக சேர்க்கப்பட்டார்கள். சாட்சிகள் விசாரணை கடந்த மாதம் 2ஆம் தேதி என்று தொடங்கியது. கல்லூரி மாணவியினுடைய ஆண் நண்பர், மாணவியினுடைய தாய், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் சாட்சியம் அளித்தார்கள். 21 நாட்களில் சாட்சிகள் விசாரணை என்பது முடிவடைந்து அரசு தரப்பு வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டு பின்னர் அனைத்து முடிவடைந்த நிலையில் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்று அறிவிக்கப்படும் என்று ஏற்கனவே நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. அந்த அடிப்படையில் 3 பேர் கருப்பசாமி, காளீஸ்வரன், தவசி ஆகிய 3 பேரும் குற்றவாளிகள் என்று
குற்றவாளிகள் 3 பேரும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. தண்டனை விவரம் என்பது வெளியாக இருக்கிறது. அதாவது சரியாக 126 நாளில் தீர்ப்பு என்பது வெளியாக இருக்கிறது. 4 மாதங்களாக விசாரணை நடைபெற்ற நிலையில் இந்த தீர்ப்பு என்பது வெளியாக இருப்பதை பார்க்கின்றோம். நவம்பர் 2ஆம் தேதி என்று இந்த சம்பவம் நடைபெற்றது. கடந்த ஜனவரி 8ஆம் தேதி என்று 270 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அடிப்பில் பார்க்கும்போது குற்றம் நடந்து 4 மாதங்களில் விசாரணை முழுவதுமாக முடிவெற்று தீர்ப்பு வழங்கப்பட்டு தண்டனை விவரம் வெளியாக இருப்பது என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட சிவகங்கையை சேர்ந்த சகோதரர்கள் சதீஷ் என்கிற கருப்பசாமி, கார்த்தி என்கிற காளீஸ்வரம், மதுரை கருப்பாயுனையை சேர்ந்த குணா என்கிற தவசி ஆகிய 3 பேரும் குற்றவாளிகள். அவர்கள் சாகும் வரை ஆயுதனை விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்.